அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற தலைப்பு அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற அடிப்படையில் இன்னைக்கு நம்ம குண்டலினி சக்தியை எழுப்பி புருவ மையத்தில் வைத்து செய்யக்கூடிய ஒரு தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் அல்லாமல் இந்த மனித பிறப்பு எப்படி நமக்கு கிடைச்சது, இந்த மனித பிறப்போட நோக்கம் என்ன, இறைநிலை என்றால் என்ன, இறைவன் எப்படி இருக்கின்றான், அந்த இறைவனை நாம் அடைவது எப்படி போன்ற பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு ஐயப்பாடுகளுக்கு உண்டான விளக்கத்தை தான் இந்த அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற பகுதியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதான் இறைவனடி சேராதவர் என்று ஐயன் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கார். அப்ப மனித பிறப்போட நோக்கமே இறைநிலையை உணர்ந்து இறைநிலையோடு கலப்பதுதான் மனித பிறவியோட நோக்கம். அந்த மனித பிறவி எடுத்த நோக்கத்தை எப்படி நாம் அடைவது என்பதை பற்றி தான் இனிவரும் காலங்களில் அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். வாங்க பார்க்கலாம். மனித பிறப்பே எத்தனையோ லட்சங்கள் தாண்டிதான் மாற்றம் எடுத்துதான் இந்த மனித பிறப்பா வந்திருக்கிறதா மாணிக்க வாசகர் குறிப்பிடுகின்றார். புல்லாகி பூண்டாகி பல் மிருகங்களாக மாறி இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறதா சொல்றாரு. சித்தர்கள் ஞானிகள் அனைவருமே குறிப்பிட்டிருக்காங்க. எத்தனையோ மாறி மாறி பரிணாம வளர்ச்சியில இந்த மனித பிறப்பு எடுத்ததா சொல்லி இருக்காங்க. அப்போ எந்த மூலத்திலிருந்து நம்ம தோன்றினோம், இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர், அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவு, மனம், இவற்றை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சீராகவும் செம்மையாகவும் அமைவதோடு மட்டுமல்லாமல் ஒழுக்கமாக இருந்து கர்மயோக நெறி என்று சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஒழுக்கத்தை நாம் மேம்படுத்தி கொண்டு நமக்கும் அடுத்தவர்களுக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை செவனே அமைத்து கொண்டு இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் உணர்ந்து இறைநிலையோடு நாம் கலக்க முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக மனிதர்கள் என்ன செய்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த 6 தீய குணங்கள் சொல்லுவாங்க. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்று 6 பழி செயல்களாக முன்னோர்கள், பெரியவர்கள், சித்தர்கள், ஞானிகள்லாம் வகுத்து வச்சிருக்காங்க. அதை செய்துகிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி என்ற தொடரை எடுத்துக்கிட்டே இருக்காங்க மனிதர்கள். மனிதர்கள் 7 பிறவி இருக்கிறதா இந்து சாஸ்திரம் சொல்லுது. பல்வேறு அமைப்புகளும் மதத்தை சார்ந்தவர்களும் பிறவி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கூறிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிறவி ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக உடலுக்கு மட்டுமே அழிவு, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஞானிகள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று 3 உடல்கள் இருக்கிறது பார்க்க முடியுது, கேள்விப்பட்டிருக்கும், சொல்லி இருக்காங்க. இந்த பருவுடலுக்கு தான் அழிவாக இருக்கின்றது, நுண்ணுடலுக்கு தான் அழிவாக இருக்கின்றது. அந்த காந்த உடல் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. உடலுக்கு மட்டும்தான் அழிவை தவிர ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. இந்த ஆன்மா மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்துக்கொண்டே இருக்கிறதா அனைத்து மதங்களிலும் கூட கூறியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதர் இறக்கும் தருவாயில் நிறைவேறாத ஆசைகளோடு இறக்கிறாரோ
அவருக்கு மீண்டும் பிறவி இருப்பதாக சொல்கின்றார்கள். அப்போ ஏன் இந்த ஆசைகள் நமக்கு ஏற்படுது? திருப்தி ஏற்படவில்லை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதை நாம் ஏன் உணர மறுக்கின்றோம்? ஏன் உணர முடியவில்லை? ஏன் இந்த பேராசையால் சிக்குண்டு திணறுகின்றோம் என்பதை பற்றி எடுத்து இயம்புவதற்காகவே இன்று முதல் நாம் பார்க்க போவது அனைவருக்கும் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது எந்த மதத்தை சார்ந்ததும் அல்ல. அது மனிதர்களுக்காக, யாருக்கெல்லாம் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர், மனம், அறிவு அனைத்தும் சிறப்பாக விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல்படுகின்றதோ அத்துணை அன்பர்களும் இறை ஞானத்தை உணர முடியும், இறைவனை உணர முடியும். மரணமிலா பெருவாழ்வும் சித்தி அடையும் இந்த முறையில் செய்தார் என்று வள்ளலார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அநேக அன்பர்கள், சித்தர்கள் எடுத்து இயம்பிய கருத்துக்களையே அடியேனும் உங்களுக்கு புரியும் விதமாக சொல்வதற்கு முயற்சி செய்கின்றேன். இதை நீங்க வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை செம்மையடையும், தெளிவடையும், ஆரோக்கியமான உடல்நிலையையும் விளைவறிந்த விழிப்பு நிலையாகிய அறிவையும் பெற்று வாழ முடியும் என்பது திண்ணம். இந்த அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது உடலை பற்றியும், உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சக்கரங்களை பற்றியும், அதனுடைய இயக்கத்தை பற்றியும், பிரபஞ்ச படைப்பில் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றியும், நம்முடைய மூலத்தை பற்றியும், இறைவனை பற்றியும், இறை நிலையை எப்படி அடைவது என்பதை பற்றியும், இறைநிலையோடு கலப்பதை பற்றியும், சரணாகதி என்று சொல்லக்கூடிய தன்மையில் இறைவனை உணர்ந்து இறைநிலையோடு கலந்து இறைவனாகவே மாறக்கூடிய தன்மையை நம்மால் அடைய முடியும் என்பதை பற்றி எடுத்து கூறி விளக்கங்கள் அளித்து உங்களையும் அந்த நிலைக்கு உயர்த்துவதே இந்த அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற ஒரு பகுதியின் நோக்கமாகும். நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், கடந்து வந்த பாதைகளில் மனிதர்கள் அநேக சித்தர்களை, அநேக ஞானிகளை, அநேக குருமார்களை, எத்தனையோ பேரை கடந்து வந்திருக்காங்க, பார்த்திருக்காங்க. அவர்கள் சொல்லிய உபதேசங்களை கேட்டிருக்காங்க, செவியால் கேட்டு மகிழ்ந்திருக்காங்க. காலத்தின் கட்டாயம், எந்த நேரத்தில் எந்த செயல் நடக்க வேண்டும் என்ற இறை நிலையின் ஒரு பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது கடமை. காரணம் இல்லாமல் காரியம் கிடையாது என்று சொல்கின்றார்கள் ஞானியர்கள். அந்த நிலையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித குலத்திற்கு தொண்டாற்றுவதற்காக இறைவனால், இறை ஆற்றலால் படைக்கப்பட்ட அநேக ஞானிகள், சித்தர்கள் இந்த பூ உலகில் அவதரித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அந்த நிலையில் அடியேனும் எனக்கு தெரிந்த ஞானத்தை உங்களுக்கு அளித்து இறைவனை பற்றியும் இறை நிலையை பற்றியும் உணர்த்த செய்வதற்கான ஒரு செயலே இந்த அனைவருக்கும் ஆனந்தம், அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற முறையில் உங்களுக்கு அளிக்க இருக்கின்றேன். முதலில் நம் உடலில் 7 ஆதாரங்கள் இருப்பதாக சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆகினை என்று சொல்லக்கூடிய துரியம் என்று சொல்லக்கூடிய 7 சக்கரங்கள், 7 சுரபிகள், 7 ஆதாரங்கள் இருப்பதை சித்தர்கள்
அன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அதே இடத்தில்தான் இன்று சுரபிகள் இருப்பதாக விஞ்ஞானத்தில் மருத்துவத்துறையில் குறிப்பிடுகின்றார்கள். நம் அத்தனை பேரும் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வது என்பது மிகவும் எளிமையான ஒரு செயல்தான். பெருசா ஒண்ணு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டாவே போதும். நம்ம ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வும் கூட நமக்கு சித்தி அடையும். விரும்பினால் ஜீவ சமாதி அடைவதற்கு உண்டான ஞானத்தை கூட நம்ம பெற முடியும். அதற்குண்டான அத்தனை கருத்துகளையும் சித்தர் பாடல்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த பாடலை எடுத்து இயம்பி அதனுடைய பொருளை நாம் தெரிந்து கொண்டு நாமும் அதே நிலையில் அடைய வேண்டும் என்பதே இந்த அனைவருக்கும் ஆன்மீகத்தின் நோக்கம். குண்டலினி சக்தி என்பார்கள். மூலத்தை ஏற்றுவோருக்கு காலன் பயம் இல்லையடா என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்து புருவ மையத்தில் வைத்து தவம் இயற்றக்கூடிய ஒரு கலையை நாம் தெரிந்து கொண்டோமேயானால் மறைபொருளான ஞானத்தை, இறை நிலையை, இறைவனுடைய படைப்பை, மனித பிறவியின் நோக்கத்தை அனைத்துமே நாம் அடைய முடியும் என்று சித்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். வள்ளலார் அவர்கள் குறிப்பிடும் பொழுது இதை சிற்சபை என்று குறிப்பிடுகின்றார். புருவ மையத்தை சிற்சபை என்று குறிப்பிடுகின்றார். நம்ம சக்கரங்கள் பார்க்கும்போது ஆகினை சக்கரம் என்று சொல்கின்றார்கள். சுரபிகள் என்று பார்க்கும்போது பிட்யூட்டரி சுரபி என்று சொல்கின்றார்கள். இந்த பிட்யூட்டரி சுரபி சிறப்பாக செயல்பட்டால் தான் பீனியல், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிட்யூட்டரி, பீனியல், தைராய்டு, பாரா தைராய்டு என்று அனைத்து சக்கரங்களும் அனைத்து சுரபிகளும் இயங்குவதற்குண்டான ஒரு ஆற்றல், இயக்குவதற்குண்டான ஒரு ஆற்றலாக இருப்பதே இந்த பிட்யூட்டரி சுரபி என்று சொல்லக்கூடிய ஆக்னா சக்கரம், புருவ மைய தியானம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த இடத்துல மனசை வச்சு தவம் பண்ணும் பொழுது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் உணரக்கூடிய தன்மை மனிதர்களுக்கு கிட்டும். அததான் சிவபெருமானுக்கு ஞான கண்ணாக அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. முறையான முறையில் மெய் குருவால் இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி தொட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தியான முறைதான் இந்த புருவ மையத்தில் செய்யக்கூடிய ஆக்னா சக்கரம், ஆக்னை தியானம் என்றுவார்கள், புருவ மைய தியானம் என்று சொல்லுவார்கள். இத ஸ்பரிச தீட்சை என்று கூட சொல்லுவார்கள். தொட்டு கொடுப்பதனால இதுக்கு பேரு ஸ்பரிச தீட்சை என்று சொல்வார்கள். எனினும் இறை நிலையை உணர்ந்த மெய் குருவால் உலகில் உள்ள மக்களுக்கு அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நினைத்த மாத்திரத்தில் இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி அவர்களுக்கு புருவ மையத்தில் வைத்து அவர்களுக்கு அந்த ஆகினை தியானம் என்று சொல்லக்கூடிய குண்டலினி தீட்சையை கொடுக்க முடியும். நல்ல ஒரு மெய்குருவால். குரு மெய்குரு ஏற்கனவே நான் தெரியப்படுத்தி இருக்கின்றேன். குரு என்பவர் அவர் கற்ற பாடத்தை அப்படியே உபதேசிப்பவரே குரு. மெய்குரு என்பவர் அவர் கற்ற கலையை எளிமைப்படுத்தி அனைவருக்கும் எளிய முறையில் எப்படி உணர்த்துவது, எளிய முறையில் எப்படி அளிப்பது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்து பாமரர்களுக்கும் புரியும் விதமாக உலகத்தில் எந்த மூலையில் விருப்பப்படும் அன்பர் இருந்தாலும் அவரை நினைத்த மாத்திரத்தில் அவர்களுக்கு இந்த தியானத்தை கொடுப்பவரே மெய்குரு. அந்த நிலையில்
அடியேன் இப்பொழுது உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி புருவ மையத்தில் செய்யக்கூடிய ஆக்னை தியானத்தை, புருவ மைய தியானத்தை இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றேன். யாரெல்லாம் இந்த தியானத்தை செய்கிறீர்களோ, இந்த பயிற்சியை செய்கிறீர்களோ, உங்களுடைய கர்ம வினைகள் கழியும், பிறவி தொடர் அறுக்கப்படும், இறைவனை உணர்வதற்கு உண்டான ஞானம் உங்களுக்கு கிட்டும், இறைநிலையாகவே மாறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை உங்களால் அடைய முடியும், இறைவனாகவே மாற முடியும், மரணமிலா பெருவாழ்வு உங்களுக்கு சித்தி அடையும், அஷ்டமா சித்திகளையும் அடையக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்ச பரிணாமத்தில் அனைத்து ஜீவ ராசிகளின் உற்பத்தி பற்றிய ரகசியத்தையும், அனைத்து தாவர இனம் புல் பூண்டு முதற்கொண்டு மனிதன் வரையில், அனைத்து விலங்கினங்கள் வரையில், அனைத்து உயிரினங்கள் பற்றிய மறைபொருளான இயக்க ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய சாத்திய கூறுகள் உங்களுக்கு தெரிய வரும். இயல்பாகவே உள்ளுக்குள்ளாக இறைவனை உணரக்கூடிய தன்மை மேலெழும், மனம் அமைதி அடையும், மனம் இறைவனோடு இணையக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளும், அடையும். அது இதுவானால் அதுவே சொல்வார்கள் என்றார்கள் பெரியவர்கள். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் இருக்கின்றது என்றார்கள். அண்டத்தில் இறைவனாக இருக்கக்கூடியவன் பிண்டத்தில் உயிராக இருக்கின்றான் என்று ஞானியர்கள் சித்தர்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நிலையில் அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில், இந்த தொடரில் உங்களுக்கு இறை ஞானத்தை பற்றியும் இறை அனுபூதி உங்களுக்கு கிடைப்பதை பற்றியும் தெரிய வைக்கும் விதமாகவே இந்த தொடர், இந்த பகுதி, இந்த கலை இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அந்த நிலையை நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே நீங்க அந்த நிலைக்கு போக முடியும். இப்போ உங்க அனைவருக்கும், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் குண்டலினி சக்தியை சூக்குமமாக எழுப்பி உங்களுக்கு புருவ மையத்துல இப்ப வைத்து உங்களுக்கு இந்த ஆகினை தியானத்தை, தீட்சையை அளிக்க போறோம். அல்லது உங்களுக்கு அதை செய்யறதுக்கு கடினமாக இருந்தால் இந்த வீடியோல தெரியக்கூடிய என்னுடைய உருவத்தை, என்னுடைய புருவ மையத்தை பார்த்தாலே போதும், உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தி விழிப்படைந்து உங்களுக்கு புருவ மையத்தில் அந்த ஞானக்கண், சிவபெருமானுடைய ஞானக்கண்ணா நம்ம வணங்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மூன்றாவது கண் ஞானக்கண் விழிப்படையும் உங்களுக்குள்ள. அதை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன உணர்வுகள் ஏற்படும்ன்றதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப உங்களுக்கு குண்டலினி சக்தி எழுப்பி புருவ மையத்துல சூக்குமமாக தீட்சையை கொடுக்க போறோம். ஆக்னி தியானத்தை, புருவ மைய தியானத்தை, ஏறுபடி தவத்தை கொடுக்க போறோம். நீங்க உங்க புருவ மையத்துல வைத்து தவம் பண்ணாலும் சரி, அல்லது உங்க மனம் ஒருநிலைப்படல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோல தெரியக்கூடிய என்னுடைய புருவ மையத்தை அப்படியே நீங்க கவனிச்சீங்கன்னா போதும், என்னுடைய உடலை கவனிச்சீங்கன்னா போதும். இதுல உங்களுக்கு எது எளிமையாக இருக்கின்றதோ அதை நீங்க அப்படியே செய்துகிட்டே இருங்க. உங்களுடைய புருவ மையத்துல அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவேன். செய்யலாங்களா? இப்போ தவத்தை இப்போ தரையில அமர்ந்திருந்தா தான் ஒரு பாயோ அல்லது விரிப்பியோ போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு கண்களை மூடிய நிலையில உங்க புருவ மையத்தை மனசால கவனிங்க முடிந்தால். அல்லது இந்த வீடியோல தெரியக்கூடிய என்னுடைய புருவ மையத்தை பாருங்க, அல்லது என்னுடைய உடலையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த குண்டலினி சக்தி விழிப்படைய செய்து உங்களுக்கு புருவ மையத்துல இந்த தீட்சையை இப்ப கொடுக்க போறோம்.
நான் சொல்லும் பொழுது என் உருவத்தையே பாருங்க, என் புருவ மையத்தையே பாருங்க. நான் சொல்லும் பொழுது உங்க மனச, உங்களுடைய எண்ணத்தை புருவ மையத்தில் கவனிச்சீங்கன்னா போதும். அங்க என்ன உணர்வுகள் ஏற்படும் நான் சொல்றேன், அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். சரிங்களா? தலை, கழுத்து, முதுகு ஒரே நேர்கோட்டுல இருக்கிற மாதிரி அமர்ந்து இருக்குங்க. நீங்களா பண்றதா இருந்தா கண்களை மூடி செய்யுங்க, அல்லது என்ன பார்க்கறதா தான் கண்களை திறந்துகிட்டே பாருங்க. வாங்க, குண்டலினி சக்தி எழுப்பி அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற பகுதியில் முதல் தவமாகிய ஆகினை தவத்தை இன்னைக்கு பண்ணலாம். வாங்க, மெதுவா கண்களை மூடிக்கங்க. ஆழ்ந்து என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க, அல்லது என்னுடைய பரு உடல், அப்படியே வீடியோல தெரிகிற என்னுடைய உடலையே கவனிங்க, இல்லை என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க, அல்லது உங்களுடைய புருவ மையத்துல கவனத்தை செலுத்துங்க. இந்த 3 விதத்துல உங்களுக்கு எது சாத்தியமா இருக்கோ, எளிமையா இருக்கோ, அதை நீங்க செய்யலாம். கண்களை முடிக்குங்க. திறந்து பார்க்கறதா தான் என்னுடைய புருவ மையத்தையோ என்னுடைய பரு உடலையோ பாருங்க. ஆழ்ந்து என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலே இருக்கட்டும். உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே கவனிங்க, அல்லது என்னுடைய உருவத்தையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க, அல்லது என்னுடைய உருவத்தையே பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே கவனத்தை செலுத்துங்க. நீங்களா செய்யறதா இருந்தா உங்களுடைய புருவ மையத்தை கவனத்தை செலுத்துங்க. இப்போ உங்களுடைய குண்டலினி சக்தி எழுப்பி உங்க புருவ மையத்துல இப்போ அருவமா அந்த சக்தியை எழுப்பி உங்களுக்கு ஆகினை தீட்சை கொடுக்கப்பட்டு விட்டது. உங்க குண்டலினி சக்தி எழுப்பி புருவ மையத்துல வைத்து உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டோம். உங்களுடைய கவனங்கள் முழுவதும் நீங்களா செய்யறதா இருந்தா உங்களுடைய புருவ மையத்தையே கவனிங்க. இந்த வீடியோல தெரிகிற என்னுடைய புருவ மையத்தை பார்த்து நீங்க பண்ணலாம், அல்லது என்னுடைய உருவத்தையே பார்த்துக்கிட்டு இருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய உருவத்தையே பாருங்க. ஆழ்ந்து என்னுடைய புருவ மையத்தையோ என் உருவத்தையோ பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே செலுத்துங்க. ஆழ்ந்து கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே கவனிங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் என்னுடைய புருவ மையத்திலேயே பாருங்க. எண்ணம் புருவ மையத்துல குவிஞ்சு பாருங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. எண்ணங்கள் முழுவதும் என் புருவ மையத்தையே பாருங்க. கவனங்கள் முழுவதும் என்னுடைய உருவத்தையோ என்னுடைய புருவ மையத்தையோ பாருங்க. உங்களுடைய கவனங்கள் முழுவதும்
இப்போ உங்களுடைய புருவ மையத்தை மனசால கவனிங்க. அங்க நல்ல ஒரு அழுத்த உணர்வு தெரியும் பாருங்க. ஆழ்ந்து உங்க புருவ மையத்தையே கவனிங்க. நல்ல ஒரு அழுத்த உணர்வு தெரியும் பாருங்க. அல்லது ஒரு கரும் புள்ளி அங்க தெரிகிறத உங்களால உணர முடியும் பாருங்க. கண்களை மூடிய நிலையில மனக்கண்ணால உங்க புருவ மையத்தையே பாருங்க. நல்ல ஒரு அழுத்தம் தெரியும். அல்லது விட்டு விட்டு துடிக்கக்கூடிய ஒரு துடிப்பு தெரியும். ஆழ்ந்து கவனிங்க. ஒரு கரும்புள்ளி மாதிரி தெரியலாம். அல்லது ஊதா நிறத்துல ஒரு ஒளி தெரியலாம். வானவில் நிறத்துல உங்களுக்கு ஒளி தெரியலாம். சிலருக்கு ஒரு சுடர் எரியிற மாதிரி தெரியலாம். சிலருக்கு ஒரு சுடர் தீபம் உள்ளுக்குள்ள போற மாதிரி தெரியும் புருவ மையத்துல. சிலருக்கு தீபம் வெளியில போற மாதிரி தெரியும், ஒரு ஒளிக்கற்றை. சிலருக்கு சாமி படங்கள் தெரியும். சிலருக்கு சில விலங்குகள் தெரியும். நீர் வீழ்ச்சிகள் தெரியும். நாகம் தெரியும். நீங்கள் விரும்பக்கூடிய குருவை கூட நீங்க புருவ மையத்துல அவரோட உருவத்தை வச்சு கூட நீங்க தவம் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு புருவ மையத்துல ஞான கண் திறக்கும். ஆகினை தியானம் உங்களுக்கு சித்தி அடையும். நீங்க விரும்பக்கூடிய குருவை கூட மனசுல புருவ மையத்துல வச்சு நீங்க தவம் பண்ணலாம். ஆழ்ந்து கவனிங்க. புருவ மையத்திலே நல்ல ஒரு அழுத்த உணர்வு, நல்ல ஒரு துடிப்பு, அல்லது பல நிறங்கள்ல தெரியும், ஒளி தெரியும், தீபம் தெரியும், சாமி உருவங்கள் தெரியலாம், விலங்குகள் தெரியும். உங்களுக்கு எது தெரியுதோ அதையே ஆழ்ந்து அப்படியே கவனிங்க. புருவ மையத்துல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையே கவனிங்க. ஆழ்ந்து கவனிங்க. அல்லது என்னுடைய உருவத்தையே புருவ மையத்துல இருத்தி நீங்க அப்படியே கவனிங்க. ஆழ்ந்து புருவ மையத்துல தவம் இயற்றுங்க. நல்ல மேல் சொன்ன விளக்கத்துல உங்களுக்கு எது தெரியுதோ ஆழ்ந்து கவனிங்க. அழுத்த உணர்வு, துடிப்பு, கருமை நிறமான புள்ளி, பலவிதமான விலங்குகள், குருவின் உருவம், தீபம், எது உங்களுக்கு தெரியுதோ புருவ மையத்துல அதையே ஆழ்ந்து கவனத்தை செலுத்துங்க. ஆழ்ந்து பண்ணுங்க. கவனம் முழுவதும் என்னுடைய புருவ மையத்தையோ என்னுடைய உடலையோ அல்லது உங்க புருவ மையத்தையோ கவனிச்சுட்டே இருங்க. சூக்குமமாக உங்களுக்கு இப்ப குண்டலினி சக்தி எழுப்பி ஆகினை தியானம் கொடுத்திருக்கும். ஆழ்ந்து கவனிச்சு பண்ணுங்க. மனம் ஒருநிலைப்பட்டு செய்யும் பொழுது மிகவும் எளிமையான நிலையில மேற்சொன்ன உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். மனம் அமைதி அடைய வேண்டும். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று குறிப்பிட்டார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க. என்னுடைய புருவ மையத்தையே பாருங்க. என்னுடைய பருவுடலையே பாருங்க. ஆழ்ந்து கவனிங்க.
ஆழ்ந்து கவனிங்க. உங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் ஆழ்ந்து கவனிங்க. நல்லதுங்க. மெதுவா கண்களை திறந்துக்குங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பார்க்கலாம். ஆழ்ந்து கவனிங்க. இந்த நிலையில செய்யக்கூடியதுதாங்க இந்த புருவ மைய தியானம், ஆகினை தீட்சை, ஏறுபடி தவம், குண்டலினி தீட்சை என்று சித்தர்கள் ஞானிகள் பலவாறா சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த விதம் மிகவும் எளிமையா இருக்கோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தையும் உங்களால் உணர முடியும். வீடியோல தெரியல என்னுடைய உருவத்தை நீங்க பார்த்துக்கிட்டு கூட இப்படியே நீங்க புருவ மையத்தையோ உருவத்தையோ கூட பார்த்து நீங்க செய்யலாம். அமைதியா அப்படியே பார்த்துக்கிட்டு கூட நீங்க செய்யலாம். உங்களுக்குள்ள அந்த குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டு விட்டது. உங்களுக்கு அந்த தவம் அளிக்கப்பட்டு விட்டது. இதை நீங்க தொடர்ந்து செய்தீங்கன்னா அனைவருக்கும் ஆன்மீகம் என்ற முறையில் ஒவ்வொரு நாளும் நாம் தவத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்குள்ளாக மாற்றம் ஏற்படும். உங்க குடும்பத்துல அமைதி ஏற்படும். உங்க மனதுக்குள்ள அமைதி ஏற்படும். உங்க மனத்தில் தெளிவு ஏற்படும். நீங்கள் விரும்பியது அடையக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று குருவிற்காக பாடலை இயற்றி உள்ளார்கள். குருவை வணங்கி சரணாகதி அடையும் பொழுதே நம் அறிவை கொண்டு சிந்திக்க கூடாது. குரு என்ன உபதேசிக்கின்றார்களோ அதை அப்படியே சரணாகதி அடைந்து எவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு பயிற்சியை செய்கின்றார்களோ அவர்களே நல்ல சீடர்கள். அவர்களே ஞானத்தை உணர முடியும். குரு இறைவனுக்கு ஒப்பானவர். மாதா, பிதா, குரு தெய்வத்தை கூட நான்காவதாக வைத்தார்கள். ஏனென்றால் இறைவனையே உணர்வதற்கு பாதையை காண்பிப்பவர் குரு. எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகுகின்றார்களோ, மதித்து சூக்குமமாக அல்லது குருவை யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு குரு அருளும் திருவருளும் எப்பொழுதுமே கிட்டும். ஆய்வுகள் நம் அறிவை கொண்டு செய்யாமல் குரு எதை உபதேசிக்கின்றார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களும் இறைவனை உணர்ந்து இறைவனாகவே மாற முடியும். குருவை தொழுது நல்ல நிலையை அடையுமாறு உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். உங்களுடைய அருளானந்த விபூதி சித்தர். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. குறிப்பா ஒவ்வொரு வீடியோவை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயத்தை எந்த சங்கடமும் இல்லாமல் பதிவேற்றம் பண்ணுங்க. அதற்குண்டான விளக்கத்தை அளிக்கப்படும். இல்லை தனிப்பட்ட முறையில போன்ல பேசிதான் கேட்கணும்னாலும் தாராளமா கேட்குங்க. அநேக அன்பர்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு பயனடைந்து வருகின்றார்கள். நிறைய பேர் போன் பண்ணி அவர்களுடைய ஐயப்பாடுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களுடைய கேள்வி பதில்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ள விதமாக இருக்கும். உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை நீங்க தாராளமா பயன்படுத்திங்க. எந்த நேரம் வேண்டுமானாலும் போன் பண்ணி உங்க ஐயப்பாடை தெரிஞ்சுக்கங்க. சில நேரத்துல எடுக்க முடியலன்னா உங்களுக்கு மீண்டும் நானே தொடர்பு கொண்டு உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பேன். மனித பிறவியோட நோக்கமே இறைநிலையை உணர்ந்து
இறைநிலையை அடைவதே மனித பிறவியின் நோக்கம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதான் இறைவனடி சேராதவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஐயன் திருவள்ளுவர். அந்த நிலையில் மனித பிறவி உயர்ந்த பிறவி. இந்த நந்தவனத்தில், இந்த பிரபஞ்சம் என்றும் நந்தவனத்தில் இறுதியாக பூத்த அற்புத மலர் மனிதன் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள், ஞானி வாழும் காலத்தில், சக மனிதர்கள் வாழும் காலத்தில் வாழ்ந்த மகான் சித்தர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார். பல சித்தர்கள், ஞானிகள் மனித பிறவியினுடைய அற்புதத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நிலையில் உங்களுக்காக இந்த அனைவருக்கும் ஆன்மீகம் பகுதியை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அனைவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். ஏன்னா நீங்க எந்த இடத்துக்கும் கஷ்டப்பட்டு உங்களுடைய நேரத்தை செலவு செய்து நீங்க பயிற்சியை கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற இடத்துல இருந்தே உங்களோட வீடு தேடி வந்து இந்த பயிற்சி உங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அறிவில தெளிவடைந்து அன்பும் கருணையமாக வாழ்ந்து சக மனிதர்களுக்கு, சக ஜீவ ராசிகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வந்த வினையை தொண்டு செய்துதான் கழிக்க முடியும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். கர்ம வினையை கழித்து இறைநிலையோடு அடைவதற்கு, இறைநிலையோடு கலப்பதற்கு ஒரே வழி இந்த அனைவருக்கும் ஆன்மீகம் பகுதியில் சொல்லக்கூடிய விளக்கங்களும் பயிற்சிகளும் தான் உங்களுக்கு பயன்படும். எனவே தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய உடலையும் மனதையும் அறிவையும் தூய்மைப்படுத்திக் கொண்டு நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அருளானந்த விபூதி சித்தர். அனைவருக்கும் வணக்கம்.